உங்க அப்பா ஏதோ நான் கள்ளக்கடத்தல் பிசினஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு. கள்ளக்கடத்தலுக்காகவும் திருட்டு கேஸ்லயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அந்த அந்தோணி. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஆளோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவன் நினைக்கிறதுக்காக என் வாழ்க்கையை நான் வாழல, எனக்காக. அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா என் வீட்டுக்கு போயிடுறேன். பணக்காரன் இல்லைனாலும் 3 வேளை சோத்துக்கு கதி இல்லாம போயிடல. என்ன பேசினாலும் ஏன் இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க? உங்க அப்பாக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது. இஷ்டம் இல்லாம தானே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த சொத்து சகத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீயாவது என்ன புரிஞ்சிருக்கிய, அது போதும். வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, சீக்கிரம் தீர்ந்து போயிடும். கடல் மீன் வாங்க வாங்க. மத்திக்கவலை 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 மத்திக்கவலை. பேசாம ஒரு வியாபாரத்தை கெடுக்காத. என்னமா மீன் எடுக்கிற நீ? இப்படி அமைக்கு பார்த்தா எடுப்பாங்க. இது மாதிரி மீன் உடைஞ்சிடாது. ரொம்ப பண்ணாத. பண்ணிரன்னா அதிர்ஷ்டக்காரரு தான். வயசான காலத்துல அதிர்ஷ்டம் இருந்து என்ன பண்றது? ஆனா என் வயசை பத்தி தான் உனக்கு தெரியுமே சரசு. சரி, ஆமிச்சு இவ்வளவு நேரம் ஆகி வீடு வந்து சேரலையே. இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி தான் அனுப்புனேன். இந்த நேரத்துல நான் அவனுக்கு எங்க போய் தேடுவேன்? இருட்டுனதுனால வர்ற வழியில ஏதாவது ஒரு வீட்டுல தங்கியிருக்கும். சலீம்பா, என்னம்மா தாமஸ் இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிருக்கான் அவன்? வியாபாரத்துக்காக டவுனுக்கு போயிருந்தான். அவன் வருவான், வண்டி எங்கேயாவது நின்று இருக்கும். பயப்படாம வீட்டுக்குள்ள போ. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். மணிமான கொண்ட சிறுத்தை இப்ப இங்கதான் இருக்கு. இப்படி வெளியே வந்து நிக்காம வீட்டுக்குள்ளேயே இரு. அந்த சிறுத்தை இந்த ராத்திரி நேரத்துல எங்க இருந்து வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க அப்பா வெளியில படுத்திருக்காரு. அது பரவாயில்ல, வயசானவர் தானே. அதுவும் சரிதான், சிறுத்தைக்கு கொஞ்சமாவது சதம் வேணும்ல. பிடிக்கணும்னு நினைச்சா பன்னீர் அண்ணன் மாதிரி நல்ல சதக்கரியா தான் பிடிக்கும். எந்த நேரத்துல தமாஷ் பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. வாங்க வேலையை பார்க்கலாம்.